Dear children, இன்னைக்கு நாம ஃபியூச்சர் டென்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த வரிசையில் 4வது வீடியோ. ஃபர்ஸ்ட் டேயில் நம்ம கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட்ஸை பார்த்தோம். அதாவது கமாண்ட்ஸ்னா கம் ஹியர் டுமாரோ, கோ டு ஹிஸ் ஆஃபீஸ். இந்த 2வது செக்ஷனில் இருக்கிறதெல்லாம் கமாண்டு. ஃபஸ்ட்டில் ஆக்ஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸு, அட்வர்ப்ஸு, அதுக்கப்புறம் பிளேசஸ், அதுக்கப்புறம் டைம். இந்த வரிசையில் பார்த்தோம். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அடுத்தடுத்தது நம்ம யூஸ் பண்ணினோம். இந்த பாசிட்டிவ் கமாண்ட் கிடைச்ச பிறகு அதுக்கு முன்னால் ஒரு டோன்ட் யூஸ் பண்ணிட்டா, டோன்ட் கம் ஹியர் டுமாரோ, டோன்ட் கோ டு ஹிஸ் ஆஃபீஸ், டோன்ட் டிரைவ் த கார் ஸ்லோலி, டோன்ட் கிளீன் த டேபிள், இப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் நெகட்டிவ் ஆகிடும். அதாவது நாளைக்கு இங்கே வராதீங்க, அவனுடைய ஆஃபீஸுக்கு போகாதீங்க, காரை மெதுவாக ஓட்டாதீங்க, டேபிளை க்ளீன் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் வரும். இதே பாசிட்டிவ் கமாண்ட்ஸுக்கு முன்னால் ஒரு ப்ளீஸை யூஸ் பண்ணிட்டோம்னா, ப்ளீஸ் கம் ஹியர் டுமாரோ, ப்ளீஸ் கோ டு ஹிஸ் ஆஃபீஸ், ப்ளீஸ் டிரைவ் த கார் ஸ்லோலி, இப்படியெல்லாம் சொல்லும். அதுக்கு தயவு செஞ்சு நாளைக்கு இங்கே வாங்க, தயவு செஞ்சு அவருடைய ஆஃபீஸுக்கு போங்க, தயவு செஞ்சு காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, இப்படியெல்லாம் இருக்கும். இதே கமாண்ட்ஸுக்கு முன்னால் ஒரு ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா, தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்கன்னு வரும். ப்ளீஸ் டோன்ட் கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா தயவு செஞ்சு நாளைக்கு இங்கே வராதீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் டோன்ட் கோ டு ஹிஸ் ஆஃபீஸ், தயவு செஞ்சு அவருடைய ஆஃபீஸ்க்கு போகாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிரைவ் த கார் ஸ்லோலி, தயவு செஞ்சு அந்த காரை மெதுவாக ஓட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது டெல் சம்படி டு. இந்த எஸ்பின்னு சொல்லியிருக்கிறது டெல் சம்படி டு. அங்கே யாரையாவது ஒரு ஆளோட பேரைவோ இல்லாட்டினா அவர் இவருன்னு மென்ஷன் பண்ணலாம். டெல் ஹிம் டு, டெல் தெம் டு, டெல் ரவி டு, இப்படி சொல்லலாம். இப்படி சொன்னால் ரவி கிட்ட அதை செய்ய சொல்லுன்னு அர்த்தம். டெல் ரவி டு கம் ஹியர் டுமாரோ, ரவி கிட்ட நாளைக்கு இங்கே வர சொல்லு. அதுக்கடுத்தது டெல் சம்படி நாட் டு அப்படின்னா இந்த ரவியை அந்த சம்படி பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். டெல் ரவி நாட் டு, டெல் ரவி நாட் டு கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா ரவி கிட்ட நாளைக்கு இங்கே வர வேண்டான்னு சொல்லு, இப்படியெல்லாம் அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். செகண்ட் டே இதே கமாண்ட்ஸுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்டையும் ஒரு ஆக்சிலரி வெர்ப், அதாவது வில் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்பையும் யூஸ் பண்ணால் அது சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு டென்ஸில் வர்ற சென்டென்ஸ் ஆகிடும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஹீ வில் கம் ஹியர் டுமாரோ, இந்த கம் ஹியர் டுமாரோன்னா நாளைக்கு இங்கே வான்னு அர்த்தம். ஹீ வில் கம் ஹியர் டுமாரோன்னா அவர் நாளைக்கு இங்கே வருவாருன்னு அர்த்தம். கோ டு ஹிஸ் ஆஃபீஸ் அப்படின்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு அர்த்தம். ஷீ வில் கோ டு ஹிஸ் ஆஃபீஸ்னா அவள் அவருடைய ஆஃபீஸ்க்கு போவா அப்படின்னு அர்த்தம். டிரைவ் த கார் ஸ்லோலி அப்படின்னா காரை மெதுவாக ஓட்டுன்னு அர்த்தம். சுதா வில் டிரைவ் த கார் ஸ்லோலி அப்படின்னா சுதா காரை மெதுவாக ஓட்டுவான்னு அர்த்தம். இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்தது நாட் சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் நெகட்டிவ் ஆயிரும். ஹீ வில் நாட் கம் ஹியர் டுமாரோ, இந்த வில் நாட்டை வோன்ட்னு சேர்த்தியும் சொல்லிக்கலாம். ஹீ வோன்ட் கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு இங்கே வரமாட்டாரு. ஷீ வோன்ட் கோ டு ஹிஸ் ஆஃபீஸ், அவருடைய அலுவலகத்துக்கு போக மாட்டா. சுதா வில் நாட் டிரைவ் த கார் ஸ்லோலி அப்படின்னா சுதா காரை மெதுவாக ஓட்ட மாட்டான்னு அர்த்தம். வில் சொன்னால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், வில் நாட்னு சொல்லிட்டா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவே இந்த வில் வோன்ட் இதை ரெண்டையும் முன்னால் யூஸ் பண்ணிட்டா, அதாவது இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை முன்னால் யூஸ் பண்ணிட்டா அது கொஸ்டின் ஆகிடும். வில் ஹீ கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு இங்கே வருவாரா. இந்த கம் ஹியர் டுமாரோங்கிறது ஒரு கமாண்ட் தான். கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு இங்கே வான்னு அர்த்தம். வில் ஹீ கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு அவர் இங்கே வருவாரா. வில் ஷி கோ டு ஹிஸ் ஆஃபீஸ், அவர் நாளைக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு போவாளா. வில் சுதா டிரைவ் த கார் ஸ்லோலி அப்படின்னா சுதா காரை மெதுவாக ஓட்டுவாளா அப்படின்னு அர்த்தம். இதுவே வில் பிளஸ் நாட் வோன்ட் அதை முன்னால் யூஸ் பண்ணிட்டோம்னா இது நெகட்டிவ் கொஸ்டின் ஆகிடும். வோன்ட் ஹீ கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு இங்கே வரமாட்டாரா. அதாவது வில் ஹீ கம் ஹியர் டுமாரோன்னா அவர் நாளைக்கு இங்கே வருவாரா அப்படின்னு அர்த்தம். வோன்ட் ஹீ கம் ஹியர் டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு இங்கே வரமாட்டாரா அப்படின்னு அர்த்தமாயிடும். அதுக்கு அடுத்தது இந்த சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் எப்படி கண்டினியூஸ் ஆக்குறதுன்னு நேத்து ஃபைலில் பார்த்தோம். அதாவது ஹீ வில் கோ அப்படின்னா இது சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவர் போவார். இதை கண்டினியூஸ் ஆக்கணும்னா இந்த கோவை அங்கேருந்து எடுத்துட்டு பி கோயிங்னு சேர்த்துக்கணும். ஹீ வில் கோ அவர் போவார், ஹீ வில் பி கோயிங் அவர் போய்கிட்டு இருப்பார். ஷீ வில் சிங் அவள் பாடுவாள், ஷீ வில் பி சிங்கிங் அவள் பாடிக்கொண்டிருப்பாள். சுதா வில் ட்ரை சுதா முயற்சி செய்வாள், சுதா வில் பி ட்ரையிங் சுதா
முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பா. தே வில் வாக், அவங்க நடப்பாங்க. தே வில் பி வாக்கிங், அவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க. யூ வில் க்ரை, நீ அழுவ. யூ வில் பி க்ரையிங், நீ அழுதுகிட்டு இருப்ப. இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸை கண்டினியூஸ் ஆக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனை எடுத்து பி கோயிங், பி சிட்டிங், பி வாக்கிங், பி ட்ரையிங், பி க்ரையிங் இப்படின்னு சொல்கிற மாதிரி பி ஐஎன்ஜியை சேர்த்துட்டோம்னா நமக்கு அது கண்டினியூஸாக மாறி கிடைக்கும். அதை 4 வகையில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஹீ வில் பி கோயிங் அப்படின்னா அவன் போய்கிட்டு இருப்பான். ஹீ won't பி கோயிங்னா அவன் போய்கிட்டு இருக்க மாட்டான். கண்டினியூஸில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்குது. வில் ஹீ பி கோயிங், அவன் போய்கிட்டு இருப்பானா? won't ஹீ பி கோயிங், அவன் போய்கிட்டு இருக்க மாட்டானா? இப்படி வரும். இப்படித்தான் ஒரு வாக்கியத்தை 4 வகைகளில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்னு 4 வகைகளான வாக்கியங்களாக நம்ம இதை மாற்றுவோம். இப்போ பார்க்க போகிறது சிம்பிளும் அல்ல, கண்டினியூஸும் அல்ல. அதாவது அவன் போவான் அப்படிங்கிறதும் இல்லை, அவன் போய்கிட்டு இருப்பான்னும் இல்லை. அவன் பொறுமையாக இருப்பான், அவள் அழகாக இருப்பாள், இனிமேல் அவன் வீட்டில் இருப்பான், பெட்டிக்குள்ள பணம் இருக்கும், அவன் எதிர்காலத்தில் ஒரு மந்திரியாக இருப்பான், இப்படியெல்லாம் சொல்கிறது. அதாவது யார் யார் எப்படி இருப்பாங்க, இல்லாட்டினா அவங்க எங்கே இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க யாராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, அவங்க என்ஜினியராக இருப்பாங்க எதிர்காலத்தில், இப்படியெல்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸே இல்லாத வாக்கியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருப்பான். ஹீ வில் பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர். இந்த இரு அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே பி யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் பி, அவன் இருப்பான். ஹீ வில் பி அ டாக்டர், அவன் டாக்டராக இருப்பான். ஹீ வில் பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர், அவன் எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக இருப்பான் அப்படிங்கிறோம். இதில் எந்த ஆக்ஷனும் கிடையாது. கம், கோ, சிட், ஸ்டாண்ட், வாக், ப்ளே, கேட்ச், டிரைவ், சேஸ், எந்த ஆக்ஷனும் கிடையாது. சரி, இதை ஆப்போசிட்டாக சொல்லணும்னா, அதாவது நெகட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா, அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருக்க மாட்டான் அப்படி சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷில் ஹீ வில் நாட் பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர் அப்படி சொல்லுவோம். இதுவே கொஸ்டினாக இருக்கணும்னா, அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருப்பானா அப்படின்னா வில் ஹீ பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர். இதுவே நெகட்டிவ் கொஸ்டினாக கேட்கணும்னா, அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்போம். won't he be a doctor in future இப்படி இருக்கும். இதுதான் அந்த 4 டைப்பு. ஃபஸ்ட்டு 2ம் ஸ்டேட்மெண்ட்ஸு, கடைசியில் இருக்கிற 2 சென்டென்ஸும் கொஷின்ஸ். இப்போ நான் ஃபுல்லாக ஒரு தடவை கூட சொல்லி காட்டுறேன், கவனிங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். இப்போ நான் இதையவே திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருப்பான். ஹீ வில் பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர். அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருக்க மாட்டான். ஹீ வில் நாட் பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர். அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருப்பானா? வில் ஹீ பி அ டாக்டர் இன் ஃபியூச்சர். அவன் எதிர்காலத்தில் டாக்டராக இருக்க மாட்டானா? won't he be a doctor in future? அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் இருப்பாங்க. they will be at home this evening. அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. they will not be at home this evening. அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் இருப்பாங்களா? will they be at home this evening? அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் இருக்க மாட்டாங்களா? won't they be at home this evening? this eveningனா இன்னைக்கு சாயங்காலம்னு அர்த்தம். அவ அதுவரை ஸ்டேஷன்ல இருப்பா. she will be in the station till then. till thenனா அதுவரை. in the stationனா ஸ்டேஷன்ல. in the bagனா பேக்ல. in your handsனா உன் கைகளில். in your pocket அப்படின்னா உன்னுடைய பாக்கெட்டில். அந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்னா ஸ்டேஷன்ல. she will be in the station till then. அவள் அதுவரை ஸ்டேஷன்ல இருப்பா. இது நெகட்டிவா சொன்னா அவ அது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டா அப்படி சொல்லணும். she will not be in the station till then. அவ அது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருப்பாளா? will she be in the station till then? அவ அது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டாளா? won't she be in the station till then? ராணி அதுக்கு பிறகு சந்தோஷமா இருப்பாள். ராணி will be happy after that. ராணி அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்க மாட்டா. ராணி won't be happy after that. ராணி அதுக்கு பிறகு சந்தோஷமா இருப்பாளா? will ராணி be happy after that? ராணி அதற்கு பிறகு சந்தோஷமா இருக்க மாட்டாளா? won't ராணி be happy after that? உன் பேரண்ட்ஸ் டயர்டா இருப்பாங்க. இதெல்லாம் ஃபியூச்சர். இப்போ இருக்காங்கன்னோ நேத்து இருந்தாங்கன்னோ இல்லை, இனிமேல். அதனால தான் இதில் வில் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸை பாருங்க.
உன் பேரண்ட்ஸ் டயர்டா இருப்பாங்க. யுவர் பேரண்ட்ஸ் வில் பி டயர்டு. உன் பேரண்ட்ஸ் டயர்டா இருக்க மாட்டாங்க. யுவர் பேரண்ட்ஸ் வில் நாட் பி டயர்டு. உன் பேரண்ட்ஸ் டயர்டா இருப்பாங்களா? வில் யுவர் பேரண்ட்ஸ் பி டயர்டு? உன் பேரண்ட்ஸ் டயர்டா இருக்க மாட்டாங்களா? won't யுவர் பேரண்ட்ஸ் பி டயர்டு? அது கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்கும். இட் வில் பி a secret till the end. till the end அப்படின்னா கடைசி வரைக்கும். இட் வில் பி a secret till the end. அது கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்கும். இது நெகட்டிவா சொன்னா அது கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்காது. இட் வில் நாட் பி a secret till the end. அது கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்குமா? will it be a secret till the end? அது கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்காதா? won't it be a secret till the end? பிரின்சிபல் அப்ப ஸ்டேஜில் இருப்பாரு. த பிரின்சிபல் வில் பி ஆன் தி ஸ்டேஜ் தென். அப்போனா தென், அது டைம், அது கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஆன் தி ஸ்டேஜ்னா ஸ்டேஜில், மேடையில் அப்படின்னு அர்த்தம். அது இடம், அது டைமுக்கு ஜஸ்ட் முன்னால் கொடுப்போம். த பிரின்சிபல் வில் பி ஆன் தி ஸ்டேஜ்னா பிரின்சிபல் ஸ்டேஜில் இருப்பாரு. த பிரின்சிபல் வில் பி ஆன் தி ஸ்டேஜ் தென் அப்படின்னா பிரின்சிபல் அப்போ ஸ்டேஜில் இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இது நெகட்டிவா சொன்னா பிரின்சிபல் அப்போ ஸ்டேஜில் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷில் த பிரின்சிபல் வில் நாட் பி ஆன் தி ஸ்டேஜ் தென். பிரின்சிபல் அப்போ ஸ்டேஜில் இருப்பாரா? வில் த பிரின்சிபல் பி ஆன் த ஸ்டேஜ் தென். பிரின்சிபல் அப்போ ஸ்டேஜில் இருக்க மாட்டாரா? won't the principal be on the stage then? ராஜா அப்ப கூட பாலத்துக்கு கீழே இருப்பான். ராஜா will be under the bridge even then. even then அப்படின்னா அப்ப கூட. வெறுமனே தென் சொன்னா அப்போ. தென் அப்போ, ஈவன் தென் அப்போ கூட. அண்டர் த பிரிட்ஜ்னா பிரிட்ஜுக்கு கீழே, பாலத்துக்கு கீழே. ராஜா வில் பி அண்டர் தி பிரிட்ஜ் ஈவன் தென் அப்படின்னா ராஜா அப்ப கூட பாலத்துக்கு கீழே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ராஜா அப்ப கூட பாலத்துக்கு கீழே இருக்க மாட்டான். ராஜா வில் நாட் பி அண்டர் தி பிரிட்ஜ் ஈவன் தென். ராஜா அப்ப கூட பாலத்துக்கு கீழே இருப்பானா? வில் ராஜா பி அண்டர் தி பிரிட்ஜ் ஈவன் தென். ராஜா அப்ப கூட பாலத்துக்கு கீழே இருக்க மாட்டானா? won't ராஜா be under the bridge even then? சிவா 3 வருஷம் டெல்லியில் இருப்பாரு. சிவா will be in Delhi for 3 years. சிவா 3 வருஷம் டெல்லியில் இருக்க மாட்டாரு. சிவா will not be in Delhi for 3 years. சிவா 3 வருஷம் டெல்லியில் இருப்பாரா? will சிவா be in Delhi for 3 years? சிவா 3 வருஷம் டெல்லியில் இருக்க மாட்டாரா? won't சிவா be in Delhi for 3 years? சீதா கடைசி வரை அவளுடைய ஃப்ரெண்டா இருப்பா. சீதா வில் பி ஹர் ஃப்ரெண்ட் டில் தி எண்ட். சீதா கடைசி வரைக்கும் அவளுடைய ஃப்ரெண்டா இருக்க மாட்டா. சீதா won't be her friend till the end. சீதா கடைசி வரைக்கும் அவளுடைய ஃப்ரெண்டா இருப்பாளா? will சீதா be her friend till the end? சீதா கடைசி வரை அவளுடைய ஃப்ரெண்டா இருக்க மாட்டாளா? won't சீதா be her friend till the end? அவங்க பிளே கிரவுண்ட்ல இருப்பாங்க. they will be in the playground. அவங்க பிளே கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்க. they won't be in the playground. அவங்க பிளே கிரவுண்ட்ல இருப்பாங்களா? will they be in the playground? அவங்க பிளே கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்களா? won't they be in the playground? பசங்க ரவியோட வீட்டில் இருப்பாங்க. the boys will be in Ravi's house. ரவின்னு போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கொடுத்தா ரவியினுடைய அப்படின்னு அர்த்தம். எந்த பேர் கொடுத்துட்டும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கொடுத்தா போதும், அது அவங்களுடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். இங்க ரவிஸ் ஹவுஸ், ரவியினுடைய வீடு. பசங்க ரவியோட வீட்டில் இருப்பாங்க. the boys will be in Ravi's house. பசங்க ரவியோட வீட்டில் இருக்க மாட்டாங்க. the boys won't be in Ravi's house. பசங்க ரவியோட வீட்டில் இருப்பாங்களா? will the boys be in Ravi's house? பசங்க ரவியோட வீட்டில் இருக்க மாட்டாங்களா? won't the boys be in Ravi's house? இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல வித்தவுட் ஆக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்டை சொல்றோம். சப்ஜெக்ட்னா யார் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கப்புறம் வில் அல்லது won't. won'tங்கிறது வில் நாட்டு, அதை வில் நாட்டுன்னு பிரிச்சும் சொல்லலாம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு கமாண்டை கொடுத்தோம்னா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். கமாண்ட்ஸ்னா பி அ டான்சர் அப்படின்னா ஒரு டான்சரா இருன்னு அர்த்தம். பி அ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருன்னு அர்த்தம். இது ரெண்டும் யாராக இருக்கிறதுன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லலாம். பி ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமா இருன்னு அர்த்தம். பி லேசி அப்படின்னா சோம்பேறியா இருன்னு அர்த்தம், சோம்பல்தனமா இருன்னு அர்த்தம். பி கரெக்ட் அப்படின்னா சரியா இருன்னு அர்த்தம்.
பி ராங் அப்படின்னா தப்பா இருன்னு அர்த்தம். இது ரெண்டும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது பி நியர் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருன்னு அர்த்தம். பி இன் அ மீட்டிங் அப்படின்னா மீட்டிங்கில் இருன்னு அர்த்தம். இதெல்லாம் கமாண்ட்ஸ். இதுக்கு முன்னால ஒரு சப்ஜெக்டும் ஆக்சிலரி வெர்பும் சேர்த்தா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும் விதவுட் ஆக்ஷன்ஸில். ஏன்னா இதில் ஆக்ஷனே இல்லை. ஐ வில் பி அ டான்சர், நான் ஒரு டான்ஸராக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி அ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பேன். வி வில் பி ஹாப்பி அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஹீ வில் பி லேசி அப்படின்னா அவன் சோம்பேறியா இருப்பான். ஷீ வில் பி கரெக்ட் அப்படின்னா அவள் கரெக்டா இருப்பா. இட் வில் பி ராங், அது தப்பா இருக்கும். ஒரு ஆன்சரோ ஏதாவது தப்பா இருக்கும்னா இட் வில் பி ராங், தி ஆன்சர் வில் பி ராங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ வில் பி நியர் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா அவரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருப்பாரு. ஷீ வில் பி இன் அ மீட்டிங்னா அவள் மீட்டிங்கில் இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். இதுவே won't இல்லைன்னா will not யூஸ் பண்ணால் இது நெகட்டிவ் ஆயிரும். he will not be a dancer அப்படின்னா அவன் டான்ஸராக இருக்க மாட்டான். she will not be a police officer அப்படின்னா அவள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க மாட்டா. they will not be happyனா அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இப்படி வித்வுட் ஆக்ஷன்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அதுவே அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை முன்னால் யூஸ் பண்ணிட்டா அது கொஸ்டின் ஆகிடும். will he be a dancer அப்படின்னா அவர் ஒரு டான்ஸராக இருப்பாரா? will you be a police officer அப்படின்னா நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பியா? will they be happy அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களான்னு. இதுவே won't யூஸ் பண்ணா won't they be correct அப்படின்னா அவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்களா, அவங்க சொல்வது சரியாக இருக்காதாங்கிற அர்த்தம். won't he be wrong அவர் தப்பாக இருக்க மாட்டாரா? won't the answer be wrong அந்த பதில் தப்பாக இருக்காதா? won't she be near the bus stand அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாளா? won't she be in a meeting அவள் மீட்டிங்கில் இருக்க மாட்டாளா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுரும். ஸோ விதவுட் ஆக்ஷன்ஸ்னா ஆக்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கு அங்கே பியை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் உருவாக்குவோம். இப்போ நமக்கு வித்தவுட் ஆக்ஷன்ஸ் தெரியும், சிம்பிள் சென்டென்சஸ் அதாவது ஃபியூச்சரில் வில் யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்சஸ் தெரியும், கண்டினியூஸ் சென்டென்சஸ் தெரியும். இந்த மூணையும் நாளைக்கு திரும்பவும் எடுத்து இதை விட சென்டென்சஸை எப்படி இன்னும் பெருசாக்குறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபைலை திரும்ப திரும்ப பாருங்க. எவ்வளோ தடவை பார்த்தா இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய வருதோ அந்த அளவுக்கு கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.